சார், அதாவதுங்க, மும்மொழி கொள்கை என்பது தேவையா என்று ஒன்று சிந்திக்க வேண்டும். 10th வரைக்கும் ஒரு பையன் எல்லா சயின்ஸ் படிக்கிறான், மேத்ஸ் படிக்கிறான், வரலாறு படிக்கிறான், மொழி படிக்கிறான். +2 போன பிறகு அவனை எல்லா சப்ஜெக்டும் படின்னு யாரும் சொல்கிறதில்லை. அவனை மேத்ஸ் குரூப்பு, பயாலஜி குரூப்பு, வணிகவியல் குரூப்பு, வரலாற்று குரூப்புன்னு பிரிக்கிறோம். அவன்கிட்டையும் போய் நீ எல்லா சப்ஜெக்டையும் நீ படின்னு சொல்ல முடியுமா? யாருக்கு என்ன தேவையோ அதை தான் படிப்பார்கள். இப்போ இந்த முழு மொழி எதுக்கு, 3 மொழி எதுக்கு? அவனுக்கு தேவையாக இருந்தால் படிச்சுக்க போகிறான். அவர்கள் சொன்னார்கள், நேற்று கவர்னர் கூட சொல்லியிருக்கிறார், 3வது மொழி விருப்ப மொழி தானே, எதை வேணாலும் படித்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். அதுதான் அவங்க சொல்கிறாங்க, 3வது மொழி விருப்ப மொழி அந்த பட்டியலில் இருக்கிறத நீங்கள் எதுனாலும் படிச்சுக்கலாம் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் குறிப்பிட்டு இந்தின்னு ஒரு ஓட்டுக்காக ஒரு அரசியல் செய்கிறாங்க, இந்தி திணிப்புன்னு சொல்லி. வருகின்ற அபாயங்களை எதிர்த்து சொல்வது தான் மந்திரிமார்களுக்கு. அந்த எதிர்ப்பை சொல்லும் பொழுது மக்களை காப்பாற்றுறதுக்கு என்னென்ன அபாயம்ன்றதை கண்டுபிடிக்க வேணும். பள்ளிக்கூடம் என்ன ஹோட்டலா சார்? ஹோட்டலுக்கு போவோம், ஒரு மாஸ்டர் இருப்பார், ஒரு மாவு இருக்கும். போன உடனே அந்த மாவல்லி ஊற்றி நீங்கள் ஒருத்தர் பொடி தோசை கேட்பார், மாவை அதே மாவத்துக்கு ஊற்றி பொடியை போட்டு கொடுத்துருவான். இன்னொருத்தன் மசாலா தோசை கேட்பான், அதே மாவை போட்டு மேலே மசாலாவை தடவி கொடுத்துருவான். இன்னொருத்தன் வெங்காயத்தை தடவி கொடுப்பான், இன்னொருத்தன் முந்திரி பருப்பத்தை கொடுத்தான், வெறுமனையாக கேட்பான் சாதா தோசை. ஒரு மாஸ்டர் ஒரு மாவை பல மாதிரி போட முடியும். இதே மாதிரி ஒரு மாஸ்டர் எல்லா மொழியும் சொல்லிக் கொடுக்க முடியுமா?